என் இனிய அன்பு உள்ளங்களே, இயேசு உயிர்த்தெழுந்தார். தூய ஆவியார் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரையோடும் நாம் தொடரும் சங்கீத பயண தொடர்ச்சி. சங்கீதம் 18 9 10 11. நீதிமொழிகள் 8 1 2. வானை தாழ்த்தி அவர் கீழிறங்கினார், கார்முகில் அவரது காலடியில் இருந்தது. கேருபு மீது அவர் ஏறி வந்து பறந்து வந்தார், காற்றை இறக்கைகளாக கொண்டு விரைந்து வந்தார். காரிருளை நமக்கு அவர் மூடுதிரையாக்கி கொண்டார், நீர் கொண்ட முகிலை தமக்கு கூடாரமாக்கி கொண்டார். நீதிமொழிகள் 8 1 2. ஞானம் அழைக்கின்றதன்றோ, மெய்யறிவு குரல் எழுப்புகின்றதன்றோ, வழியருகில் உயரமான இடத்திலும் அது நிற்கின்றது. இன்றைய வாசகம் திருத்தூதர்கள் பணி நூலிலிருந்து 12 24 13 5. பர்னபாவையும் சவுலையும் எனது பணிக்காக ஒதுக்கி வையுங்கள். பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கின்றேன். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 12 44 50. இயேசு உரத்த குரலில், என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, அதை மீட்கவே வந்தேன். என் வார்த்தைகளை கேட்காதவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு நாளில் அதுவே என் வார்த்தையை தீர்ப்பாக மாறிவிடும் என்றார் இயேசு. அன்புள்ளங்களே, மார்க் நற்செய்தியில் பாருங்கள், ஒரு பிடித்த வசனம், ரொம்ப கேட்க நல்லாயிருக்கும், படிக்கவும் நல்லாயிருக்கும். அது 4:3 கேளுங்கள் அப்படின்னா எங்கே விதை எடுத்து செல்ல போகிறாங்கன்றது. விதைகள் விதைக்கப்பட்டது, மண்ணில் விழுந்த விதைகள், பாறை மத்தியில் விழுந்த விதைகள், இந்த மாதிரி ஆண்டவர் அடுக்கி கொண்டே அந்த ஓமையை சொல்கிறாரு. கேளுங்கள் அப்படின்னும் போதே நம்ம காது ஷார்ப்பாக இருக்கணுமா, நம்ம கேட்குறதுக்கு அந்த ஞானம் இருக்கணும் நம்மளுக்குன்னு. அதே மாதிரி தான் பாருங்கள், இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உரத்த குரலில் என்னிடம் நம்பிக்கை கொள்பவர். ஒரு சின்ன இது பாருங்கள், ஒரு நண்பர்கிட்ட இன்னொரு நண்பர் தன் மகனிடம் லெட்டர் அனுப்புகிறாரு. நண்பா, எனக்கு உடல் நலம் குறைவு, என்னுடைய கண்கள் இரண்டும் சர்ஜரி செய்து நான் படுக்கையில் இருக்கிறேன். என் மகனிடம் இவ்வளவு தொகையையும் பொருளையும் கொடுத்து அனுப்பு அப்படின்னு. இந்த லெட்டர் எடுத்துன்னு போய் படிக்கும்போது அந்த நண்பர்கிட்ட கொடுக்குறாரு மகனுக்கு தெரியாது அப்பா என்ன எழுதியிருக்காருன்னு. அப்போது அந்த தந்தை அந்த ஃப்ரெண்டு இந்த பையன் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அந்த வாங்கி லெட்டரை பார்த்துட்டு அவரும் ஒரு பார்சல் கொடுத்து எழுதி அனுப்புகிறாரு. நான் உன்னை அல்ல, உன்னுடைய மகனின் முகத்தில் நான் உன்னை கண்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இன்பிட்வீன் இருக்கிறது இந்த இந்த இரண்டு நண்பர்களுக்கு மத்தியத்தில் மகன். ஆனால் மகனுக்கு தெரியாது என்ன எழுதியிருக்குன்ட்டுன்னு. அப்போ தந்தை அந்த மகனை பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் என்னுடைய நண்பன் கரெக்டாக கொடுத்து அனுப்பிச்சிருக்கான், நீயும் போய் கரெக்டாக வாங்கினேன். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு நண்பன் கொடுத்த கடிதத்தையே புரிந்து கொண்ட இன்னொரு நண்பன் நம்ம தந்தையிடமிருந்து, விண்ணக தந்தையிடமிருந்து நமக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து நம்மளுக்காக அவர் சொல்வதை எல்லாம் நமக்கு செய்து சொல்லி நம்மளை வழிநடத்தும் நம் தந்தையின் நம் குரலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் தந்தை சொற்படி நடப்போம். அப்படி கேட்கலன்னா சில பேருக்கு புரியாது, அவங்க கேட்டும் கேட்காத போல் இருப்பாங்க. அதான் பர்னட் ஷா சொல்கிறாரு, நம்மலாம் 40 வயசுலேயே செத்து போகிறோம், புதைப்பதற்குத்தான் 60 70 ஆகிறது. அப்படின்னா நம்ம என்னவா நடந்துகிட்ருக்கோம் உலகத்தில்னு பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம கேட்பதை அறிக்கை செய்வோம், அறிக்கை செய்வதை கேட்போம். இயேசுவின் சீடர் மட்டுமல்ல, இயேசுவின் வார்த்தையை, விண்ணகத்திலிருந்து வந்த வார்த்தையை நம்பி இயேசு பணியாளர்களாக, இயேசுவின் சீடர்களாக இயேசுவை ஏற்று வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.